ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் விவிதா அவங்க அப்பா அவளுக்காக செஞ்சு கொடுத்த பொம்மை வந்து அவங்க அப்பா கிட்ட காமிச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. காசு இல்லாத டைமில் நான் பொம்மைக்காக நிறைய அழுதம்பா, அப்போ நீங்கள் வந்து உங்கள் கையாலே அந்த பொம்மையை வந்து நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்ருக்கா. அவங்க அப்பாவும் வந்துட்டு ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவளும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் அப்புறம் ஏன்ப்பா அதிரவை மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ நல்லவன் தெரியுமாப்பா, அவன் என்னை எவ்வளோ காதலிக்கிறான்னு தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அவங்க அப்பாவும் அவள் கையில் இருக்க பொம்மையை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்த மனுஷன் என்ன நினச்சான்னு தெரியல, இந்த பொம்மையும் அவனும் ஒன்றா அப்படின்ற மாதிரி வந்து மனசில் அவர் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்கிறாரு. இந்த பொம்மையை நான் எப்படி பண்ணேன்னு தெரியுமா, இது பார்க்கவே எப்படி இருக்குது, ஒரு மகாராஜா மாதிரி இருக்கா இதை பார்க்குறதுக்கு, இதோட ஷூவை பாரு, இதுக்கு நான் பண்ணியிருக்க சட்டையை பாரு அப்படின்ற மாதிரி ஒன்றொடத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நீ கேட்குற வந்து எப்படிப்பட்ட ஆள், ஒரு சாதாரண பால்காரியோட பையன் அவன், நான் செஞ்ச பொம்மையும் அவனும் ஒன்றா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு அவரோட திமிர்த்தனத்தை வந்து இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த பொம்மையை செய்யும் போது என்கிட்ட காசு இல்லை தான், அது உண்மைதான், ஆனால் காசு இல்லாத டைமும் இந்த பொம்மை வந்து ஒரு பணக்காரனாக தெரியணுன்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப பணக்காரனோ ஹீரோவை வந்து நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவனோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. மொத்த குடும்பமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி தான் பார்த்துட்டு இருக்காங்க, இவர் என்னடா இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சடனா மனுஷன் ரொம்ப பொங்கி எழுந்து அந்த பொம்மையை தூக்கி வந்து ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி போட்டாராரு. அந்த பொம்மை கரெக்டாக போய் நம்ம அதர்வாவோட கால்கிட்டே விழுகுது. அதர்வாவும் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு ஃபீல் பண்ணுறான். பாவமா விவிதா வந்து அவங்க அப்பா ஒத்து வைக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஆனால் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாருன்றது எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். இங்கே கோபமான அவங்க அப்பாவும் வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லி போகும்போது இங்கே பாட்டி இருக்காங்க இல்லையா, அதாவது விவிதாவோட பாட்டி, அவர் அவங்க அப்பாவோட அம்மா, அவங்க ரொம்ப கோவப்பட்டு இந்த மாதிரி என்னடா நினச்சிட்டு இருக்கோம் உன் மனசில், நீ வந்து ஒரு அப்பாவா, உன் குழந்தைங்களோட ஆசையை கூட உன்னால் நிறைவேற்றிக்க முடியாமல் நீ இருக்க, அந்த பொம்மையை விவிதா எவ்வளோ சின்ன வயசுலேருந்து பத்திரமா வச்சிட்டு இருக்கா தெரியுமா, நீ பாட்டுக்கு அசால்ட்டாக அதை தூக்கி ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி போடுற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து அவங்க பையனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு வாப்பாட்டி வாப்பாட்டி அவனை போட்டு நல்லா திட்டு பாட்டின்ற மாதிரி தான் இருக்கும். பாட்டியும் வந்து அவனை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காங்க அவங்க அப்பாவை. அவரும் வந்து கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பாட்டி வந்து அவங்க அப்பாவை நல்லா ஸ்டாப் பண்ணிட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணை பாடுற அழுது அவள் கண்ணு எப்படி இருக்குன்னு பாடுற, நீ எல்லாம் ஒரு அப்பனாடா, என்னடா அந்த பையனுக்கு குறைச்சல, நல்லா தானடா படிச்சிருக்கான், நல்ல வேலைக்கும் போகிறான், இப்போ ஃபேக்ட்ரியும் வச்சுருக்கான், கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ஒன்றை மாதிரி அவனும் ஆயிடுவான்டா, அப்புறம் ஏன்னா உன் மனசு வந்து இவ்வளோ கல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பாட்டியும் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோவப்பட்ட நம்ம வீட்டோட அப்பா வந்துட்டு வாயை மூடுங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஓவராக அந்த பையனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கோங்க, இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அப்படி இப்படின்ட்டு வந்து பாட்டி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விதவை, அதை ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே வந்து அவர் ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்காரு. அவங்க அம்மாவால் தாங்கிக்க முடியாமல் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே இவர் வந்து இவ்வளோ பேசிட்டு வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது விவிதாவும் பின்னாடியே போயிட்டு, அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா, உங்களுக்கு ஏன் மேலே கோவம்னா என்ன பேசுங்கப்பா, எதுக்குப்பா மற்றவங்கள கஷ்டப்படுத்துறீங்க, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி விவிதாவும் வந்து அவங்க அப்பா கிட்டே கெஞ்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா கொஞ்சம் கூட இவ்வளோ காதில் வாங்காமல் கிளம்பலான்னு போகும்போது கீழே பார்த்தா நம்ம அதர்வா அவங்க அப்பா காலை பிடிச்சிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், நீங்கள் எதாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி விவிதாவையும் உங்கள் குடும்பத்தையும் காயப்படுத்தாதீங்க, நான் தான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதனால் நீங்கள் எது பண்ணுறதுனாலும் என்ன ஏதாவது பண்ணிக்கோங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து விவிதாக்காக அவங்க அப்பா காலிலேயே விழுந்துட்டான். அவங்க அப்பா அவனை மன்னிப்பாருன்னு பார்த்தா அவனை எழுப்பி அவன் சட்டையை பிடிச்சி தூக்கி இந்த மாதிரி அவனையும் வந்து கேவலப்படுத்தி திட்டிகிட்டு இருக்காரு. என்னன்னா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ, நான் அவனை மன்னிச்சு ஏற்றுப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா, அதாவது வந்து ஒரு நாயை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. நாயும் வந்து வீட்டில் வளர்த்துற நாயே இருந்தாலுமே வந்து வெளியிருந்து தாண்டா சோறு போடுவாங்க நாய்க்கு, நீ யாரா வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதர்வா வந்து நாயோட கம்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி பயங்கரமாக திட்டிக்கிட்டும் இருக்காரு. அதர்வாவும் சொல்கிறான், இங்கே பாருங்கள் இவ்வளோ நடந்துன்னு உங்ககிட்ட மரியாதை தானே பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவர் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் இவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. அங்கே மேலே வந்து பாட்டியும் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க, அவங்க பையன் வந்து அவங்களை இப்படி பேசிட்டான் இல்லையா, அதனால அழுதுகிட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி தங்கச்சி காரி தான் வந்து பாட்டி அழாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. விவித்தோட அப்பா வந்து நம்ம அதர்வாவை வந்து இந்த மாதிரி கழுத்து பிடிச்சி தூக்கி அசிங்கம் மட்டும் படுத்தினது இல்லாமல் அவனை கீழேயும் தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்ட மனுஷன் கோவமாக திரும்பி வீட்டுக்குள்ளே போகிறாரு.
விவிதாவும் வந்துட்டு வெளியே வந்து அதர்வாக்கு வந்து இந்த மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இங்கே வந்து இவ்வளோ நடக்குது, மொத்த குடும்பமும் வந்துட்டு ஷாக்கில் இருக்காங்க. ஆனால் இந்த தம்பிக்காரன் மட்டும் வந்து அதர்வாவை திட்டும் போது ஒரே குஷியாக இருக்காப்புல. அவர் கோவத்தில் உள்ள வந்த விவிதாவோட அப்பா வந்து இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுன்னே வந்துட்டு அவங்க அம்மா இன்னைக்கு பிளான் போட்டிருப்பாங்க போல். திரும்பி உள்ள வந்தோடனே செம கத்துறாங்க. நீ என்ன தானே நினச்சிட்டு இருக்க, உன்னோட அம்மாவே நீ இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டியா? ஃபஸ்ட்டு உன் பிள்ளைங்களோட மனசை தான் நீ புரிஞ்சுக்காம இருந்து இப்போ என்னையும் இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்ட. நீ ஒன்று இந்த வீட்டில் வந்து நாடகம் நடக்கணும், இல்லைனா நான் நடக்கிறது தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்பி நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா அடுத்து நான் இந்த வீட்டு விட்டு போயிடுவேன், இல்லைன்னா நீ என் பணத்தை தாண்டா பார்க்கணும். அதுக்கும் வந்து நீ வந்து கொல்லி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி என் பேரன் தான் கொல்லி வைப்பான் அப்படின்ற மாதிரி வந்து பாட்டியும் வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க. உடனே வந்து விவிதாவோட அப்பா வந்து என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் எல்லாரும் அந்த பையலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இங்கே ஒருத்தன் இருக்கிறது தெரியுதா தெரியலையா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே அவருக்கு வந்து ஜால்ரா அடிக்கிற விதமாக அவங்க பையனை வந்து ஆமாப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இந்த சத்தத்தை கேட்டு வந்து விவிதா வந்து வீட்டுக்குள்ளே வரா. அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க அப்பாவை பார்த்துட்ருக்கா. அப்போ நம்ம அதர்வாவும் பின்னாடியே ஓடி வந்திருப்பான் போல். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா காண்டாகி வந்து கதவை பட்டுன்னு சாத்திடுறாரு. அதர்வாவும் வெளியே போயிடுறான். உள்ளே என்ன நடக்குது என்னன்னு ஒன்றுமே அவனுக்கும் புரியல. சரி ஏனையை வச்சு மேலே ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து தடுத்துடுறாங்க. அப்படியே நைட் ஆகுது. இவன் வேறு வழி இல்லாமல் நம்ம விவிதா என்னதான் நிலமையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு ஏனி எடுத்து போட்டு மேலே ஏறி போய் பார்த்துறான். அவன் என்னன்னா ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கான். இவன் போய் அவளை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் விவிதா வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறா, நீ சொன்னது கரெக்ட் தான் அதர்வா, எங்கள் அப்பா வந்து என்றைக்குமே இதை ஒத்துக்க மாட்டார், நான் தான் வந்து முட்டாளாட்டம் நம்பிட்டு இருந்திருக்கேன் எங்கள் அப்பாவை அப்படின்ற மாதிரி அழுதுட்டுருக்கான். அவனும் வந்துட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு போகலான்னு போது விவிதா திரும்பி கையை பிடிச்சி உட்கார வச்சிடுறான். அவன் வந்து இந்த மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் வந்து என்றைக்கும் உன்னை வந்து கைவிட மாட்டேன், அந்த மாதிரி நீயும் உங்கள் அப்பா ஒத்துப்பாருன்னு சொல்லி நம்பிக்கையாரு, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி அவனும் வந்து தைரியப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கே குட்டி குட்டி ரொமான்ஸும் நடக்குது. சரி இவனும் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். அப்போ பாட்டியும் வந்துடுறாங்க. வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட வந்து நீங்கள் வந்து தப்பிக்கவே முடியாது, அவன் வந்து என்றைக்குமே ஒத்துக்க மாட்டான், நீ அவன் கூட ஓடி போகிறதான் கரெக்டு அப்படின்னு பாட்டியை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்து அதர்வாவும் பாட்டியும் சும்மா வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதர்வாவும் கீழே வந்துடுறான். பாட்டிக்கு ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுக்குறான். அதை பார்த்து நம்ம விவிதாக்கு லைட் பொசசிவ் ஆகுது. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. விவிதா காலையில் எந்திரிச்சு வெளியே வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுருக்கா. இந்த மாதிரி எல்லாருமே சமாதானமாக போகணும், ரெண்டு வீடும் சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் அப்பா வந்து அதர்வா வந்து ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்ருக்கா. வேண்டி முடிச்சுட்டாக்குன்னு திரும்பும் போது வெளியே நின்று சுஜாதாவும் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுஜாதா வந்து விவிதாவை கூப்பிட்டுட்டு நீ வேண்டிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டமா, சரி நீ வா நான் என் வீட்டை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போயிட்டு வந்து இந்த மாதிரி விவித்திட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரியுமா இந்த வீடு வந்து சின்னதாக தான் இருக்கும், நீ தான் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளுக்கு என்னமோ அந்த வீடு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருச்சு, குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே சுஜாதாவை கூப்பிட்டு நீங்கள் பாருங்கள், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் நானும் சேர்ந்து சமைக்கலாம், அதர்வா வந்து ஆஃபீஸ் போயிட்டு வருவான், அப்போ வந்து நீங்களும் நானும் எல்லா வேலையும் சேர்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிறதெல்லாம் தன்னோட மாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. உடனே அந்த இடத்துல அதர்வா வந்துடுறான் போல். அவன் வந்து இவன் பண்ணுறதெல்லாம் பின்னாடி இருந்துட்டு அப்படியே வந்து கை செய்கையெல்லாம் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அதான் அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எனக்கு எம்ப்ராய்டரி போடலாம் சொல்லி கொடுக்கணும் அத்தை, அதை பார்த்து நான் வந்து கற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே சொல்கிறேன், இங்கே பாருங்கள் இந்த பெட்டில் மேலே வந்து நீங்கள் படுத்துக்கோங்க, கீழே வந்து நான் படுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதர்வா உள்ளே வந்துடுறான். அப்போ நான் எங்கே படுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். அப்போ விவிதா வந்து அது வந்து நீ வெளியே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம அதர்வாவும் சும்மா இல்லாமல் நான் வெளியே படுத்தா அப்புறம் அம்மாவுக்கு பேரம்பேத்தியெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி சொன்னோடனே விவிதாவுக்கு வந்து ஒரே வெக்கமாக வந்து அந்த மாதிரி அதர்வாவோட அம்மா பின்னாடி போய் உட்காந்துக்கிறான். இங்கே பாருங்க அவன் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு. இதை எல்லாத்தையும் வந்து வெளியே நின்றுட்டு நம்ம விவித்தோட அம்மா வந்து கேட்டுட்டு சந்தோஷமும் பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி. அவங்க முன்னாடியே வந்திருப்பாங்க போல், விவிதா இங்கே தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவிதா அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு போர்டு மாதிரி இருக்குது, அதில் வந்து கால் தடம் பதிஞ்ச மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு என்னதுன்னு கேட்கும் போது அப்போ தான் வந்து சுஜாதா சொல்கிறாங்க, இவன் தான்மா, அது உன்னோட கால் தடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அவள் காலை வந்து பதிச்சுட்டு போயிருப்பா, அதை வந்து நம்ம அதர்வா வந்து பத்திரப்படுத்தி இங்கே வச்சுருப்பான். அவனும் வந்து ஏன் இதெல்லாம் அப்படின்னு கேட்கும் போது வந்துட்டு அதர்வா வந்து சொல்கிறான், எனக்கு உன் மேலே அவ்வளோ காதல் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அதை கேட்டு விவிதாக்கும் கண்ணு கலங்குது. சுஜாதாவும் வந்து விவிதாக்காக ஒரு வளையல் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா,
அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம விவிதாக்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவளும் வந்து இது எப்படி இங்கே வந்துச்சு, இது எங்கள் அப்பா கிட்டலாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ தான் வந்து இந்த மாதிரி தான் நினச்சி பார்க்குறாங்க. அதாவது விவித்தோட அப்பா வந்து இந்த வலையில் சுஜாத்தாவோட மூஞ்சிலே விட்டு அடிச்சிருப்பார்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒன்றும் இல்லாமல் அவங்க அப்பா தான் எனக்கு கொடுத்தாரு இதை திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. விவிதாவும் வந்துட்டு எனக்கு தெரியும், நான் வந்து மனசார அதிர்வா வந்து என்னோட ஹஸ்பண்டாக நான் ஏற்றுக்கிட்டேன், என்ன இன்னும் வந்து தாலி மட்டும்தான் கட்டலை, அதனால் இந்த கிஃப்ட்டை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையில் வந்து போட்டு விடுங்கன்ற மாதிரி கை நீட்டுறா. சுஜாதாவும் போட்டு விட்டுறாங்க. இதெல்லாம் வெளியே நின்றுட்டு விவித்தாவோட அம்மா பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி கீழே போயிட்டு விவிதான்னு கூப்பிட்றாங்க. விவிதாவும் வந்து அவங்க அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவங்க அம்மா வந்து கையில் இருக்க வலையில் பார்த்துடுறாங்க. விவிதாவும் எதுவும் சொல்லலை. அவங்க அம்மா போய் உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் உள்ளே போயிட்டு வந்து அவள் கையில் இருக்க வலையில் வந்து அவள் ஷாலால் மறைச்சிட்டு அவங்க அப்பாவுக்கு போய் சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ வந்து அவங்க அப்பா சாப்பிடாம பிளேட்டை தள்ளி விட்டுட்டு எந்திரிக்கும் போது வந்து விவிதா கையில் இருக்க வலையில் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவருக்கு ஒரு பக்கம் வந்துட்டு பின்னாடி எல்லாம் ஃப்ளாஷ்பேக் ஓடுது. அதாவது ஆரம்பத்தில் நடந்த எல்லா விஷயமும் இந்த வலையில் சுஜாதா மூஞ்சில் விட்டு எரிஞ்சது எல்லாமே ஞாபகம் வந்து வந்து அவள் கையை உதறி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே விவிதாவை சமாதானப்படுத்த அவள் தங்கச்சி வந்து சும்மா விவிதாவை கலாய்ச்சிட்டு இருக்கா. அவளும் ஒரு வழியாக சிரிச்சிடுறா. இங்கே சுஜாதா அவரோட ஹஸ்பண்ட் பார்க்கறதுக்காக போயிருப்பாரு. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க பையனை பார்க்கணும், அதாவது அதர்வாவை பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா, அதனால இவங்க போய் பார்க்குறாங்க. அவரும் ஆர்வமாக அதர்வா வந்திருக்கானா, பார்க்கிங்கில் நிற்கிறானா அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கான். அவளும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் அவன்கிட்ட சொல்லலை, நான் சொல்லணும்னு ட்ரை பண்ணால் ஆனால் வந்து அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியல, அதனால நான் அவன்கிட்ட சொல்லலை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு சரி நீ வா நம்ம டேட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவை கூட்டிகிட்டு அவர் டேட்டிங் போகிறாரு. இங்கே நம்ம விவிதா வந்து காலேஜ் போயிருப்பான். அங்கே வந்து நம்ம அதர்வா வந்திருப்பான். ஏன்னா அவன் ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு கெஸ்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா. அங்கே வந்து நம்ம விவிதா கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து சைலண்ட்டாக ரொமான்ஸ் நடக்குது. அதாவது இந்த புக் ஷெல்ஃப்க்கு பின்னாடி இந்த சைடு பையனும் விவிதாவும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த சைடு சுஜாதாவும் அவங்க ஹஸ்பண்டும். அதாவது அவர் வந்து சுஜாதாவுக்கு ஸ்லேட் பென்சில்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார் சின்ன வயசில், இதெல்லாம் சாப்பிட்ருக்க ஞாபகம் இருக்கா அப்படி இப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு அந்த அம்மாவோட தலைமுடி வந்து விரிச்சு விட்டு இவரே பின்னி விட்றாரு. அதாவது இந்த ஒரு ரொமான்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இங்கே விவிதாவும் அதர்வாவும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அவனோட கையை பிடிச்சி இடுப்புலலாம் வச்சுட்டு இவ கிஸ் பண்ணிட்டு லவ் யூ எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவனும் வந்து எதுவுமே சொல்லாமல் அதுக்கு பதிலாக தேங்க்யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கேருந்து டீச்சர் வந்து அங்கே என்னடா சத்தம் அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு வராங்க. ரெண்டு பேருமே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சுஜாதா வந்து கொஞ்சம் பயமாக தயக்கமாக தான் இருக்காங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம இதே கோயிலில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் வந்து எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் யார் என்ன நீங்கள் இருக்கவங்க யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னோடனே உடனே சுஜாதாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு முன்வாசல் வழியாக போகலான்னு பார்க்குறாங்க. சுஜாதா வந்து யாரோ பார்த்துருவாங்கன்னு பயந்துட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு கோயிலுக்கு பின்னாடி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்து வேறு வழி இல்லாமல் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து யார் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிக்கு வந்து அவர் கையாலே குங்குமம் வச்சிட்ருக்காரு. அப்போயே சுஜாதா வந்து பயப்படுறாங்க, யாராவது பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு அங்கே வரவங்களெல்லாம் பார்த்து பயந்து சுஜாதா வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவரும் வந்து நீ எதுக்கு தான் பயப்படுறியோ தெரில சுஜாதா, சரி ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துக்கோ, அதுக்குள்ளே அதர்வா வந்து கூப்பிட்டு வந்து என்கிட்ட காமி, எனக்கும் வந்து டைம் ரொம்ப கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுஜாதாவும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறது அந்த பையனை எப்படி கூப்பிட்டு வருதுன்னு சொல்லிட்டு. இங்கே காலேஜ் முடிச்சுட்டு விவிதா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கூடயே பேசிகிட்டே வெளியே வந்துட்டு இருக்கும்போது அதர்வா அங்கே வந்தாராம். அங்கே வந்து அதர்வாவை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து விவிதாவுக்கு பொசசிவ் ஆகுது. உடனே அதர்வா கூப்பிட்றான், வா என் கூட வா பைக்கில் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். அவளும் வந்து நாளை வரமாட்டேனே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.